ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் கர்ட் ரைஸ் எப்படி சிம்பிளாக செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கர்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கர்ட் வந்து கட்டி கர்ட் அப்படின்றதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அந்த ரைஸு, கர்டு, இந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கர்டு வந்து கட்டியாக இருக்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் வந்து கட்டியாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறைய கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. 3 ரெட் சில்லி 2 உடச்சி அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கர்ட் ரைஸில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கர்ட் ரைஸ் ஜஸ்ட்டு நீங்கள் 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். உங்கள் சில்ட்ரனுக்கெலாம் நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணி வைங்க. இப்போது ரெடி டு சர்வ். டேஸ்டியான சிம்பிளான ட்ரெடிஷ்னல் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.